என்னதான் சிஎம்மாவே இருந்தாலும் நம்ம வீரப்பனுடைய பவரே வேறதாங்க. ஏன் தெரியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட்னு 3 மாநிலமும் சேர்ந்து ஒரு மனுஷனை தேடுது. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. அந்த மனுஷனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி துணை ராணுவமே களத்துல இறங்குது. அப்பவும் கிடைக்கல. ஒருத்தனை உங்களால பிடிக்க முடியலன்னு மற்ற மாநிலங்கள் எல்லாம் கை கொட்டி சிரிக்கிறாங்க. 36 வருஷம் 300 கோடி செலவு செஞ்சும் கவர்மெண்டால் அவரை பிடிக்க முடியலங்க. இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து அவரை தேடுற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய கிரிமினலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. கவர்மெண்ட்டை விட்டுட்டு எந்த ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் அவர் தான் எங்களுடைய குலசாமின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவர் தன் வாழ்நாளில் சம்பாரிச்ச முக்காவாசி பணத்தை மக்களுக்காகவே செலவு செஞ்சாரு. அவரை காட்டி கொடுக்க சொல்லி போலீஸ் மக்களை கொடூரமா டார்ச்சர் பண்றாங்க. அப்படி தன் மக்கள் மீது கை வச்ச யாரையுமே அவரு சும்மா விடலைங்க. ஒவ்வொருத்தரையுமே தேடி போய் வீழ்த்தினாரு. அவரு தான் காட்டோடைய ராஜாவான வீரப்பன். கடைசியா அந்த மனுஷன் வீழ்ந்தது வீரத்தால இல்லைங்க, துரோகத்தால.